ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, ஏற்றுமதி தொழிலில் எஃப்ஓபி ஷிப்மெண்ட் அதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் ஒரு ரேட்டு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. யாருக்கிட்டன்னா ஷிப்பிங் ஏஜென்ட்டை, அதாவது ஒரு ஃப்ரைட் ரேட்டு நீங்கள் கேட்க போகிறீங்க. நீங்கள் இந்த ஷிப்பிங் ரேட்டு கேட்கும்போது ஒன் டைம் உங்களுக்கு ஷிப்பிங் ரேட்டு கொடுப்பாங்க, செகண்ட் டைம் கொடுப்பாங்க, தேர்ட் டைம் கொடுப்பாங்க, ஃபோர்த் டைம் கொடுப்பாங்க, ஃபிஃப்த் டைம் கொடுப்பாங்க. ஆனால் 5 வாட்டியுமே நீங்கள் ரேட்டு மட்டும் வாங்கிட்டு எந்த பிஸ்னஸுமே நீங்கள் பண்ணலை அப்படின்னா, அகெயின் அண்ட் அகெயின் அவங்க கொடுக்குறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஷிப்பிங் ஏஜென்ட்ஸ். ஏன் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலை அப்படின்னா எந்த பிஸ்னஸும் நீங்கள் பண்ணலை, அதனால் இதுக்கு மேலே உங்களுக்கு ரேட் கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்கு வந்துடும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா இந்த கொட்டேஷன் அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது அவங்க கொடுக்குற அந்த கொட்டேஷன் ஒரு 1 வீக் மட்டும்தான் வேலிடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 50 கேஜி நீங்கள் ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லாட்டினா 100 கேஜியாக இருக்கலாம், இல்லை 200 கேஜியாக இருக்கலாம், இல்லை அது என்ன ஒரு குவான்டிட்டியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, இங்கே ஃபிக்ஸடான ஷிப்பிங் காஸ்ட்டு அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரேட்ஸ் வேரி ஆகிக்கிட்டே இருக்கும், ரேட்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போது இந்த மாதிரி ரேட்ஸ் வேரி ஆகிக்கிட்டே இருக்குது, மாறிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் ஒரு பையர், அவர் உங்ககிட்ட நீங்கள் ஒரு பொருள் வச்சுருக்கீங்க, அந்த பொருளை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போது நீங்கள் ஒவ்வொரு கண்ட்ரியாக நீங்கள் உங்கள் பையர் வந்து அங்கேருந்து உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க, ஒரு கண்ட்ரியிலேருந்து. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் ரேட் கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு யூஎஸ்ஏல ஃப்ளோரிடா வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ரேட் கேட்குறாரு அப்படின்னா, ஃப்ளோரிடா வரைக்கும் அவர் ஒரு வெயிட்டு சொல்லுவார். ஒரு 50 கேஜியோ 100 கேஜியோ இல்லை 1000 கேஜியோ சொல்ல போகிறாரு. அவருக்கு ஒரு ரேட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் சொல்லணும். அதே மாதிரி இன்னொருத்தர் வேறு குவான்டிட்டி கேட்பார். ஸ்பெயினுக்கு எனக்கு 500 கேஜி உங்கள் ப்ராடக்ட்டை எனக்கு அனுப்புங்க, அதுக்கான ரேட் என்ன, ஸ்பெயின் வரைக்கும் ரேட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போது திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ரேட்ஸ் வந்து உங்களுடைய ஷிப்பிங் ஏஜென்ட்டை வாங்கிட்டு அகெயின் என்ன செய்யணும் அப்படின்னா கால்குலேட் பண்ணணும். அப்போது இதே மாதிரி நீங்கள் ஆர்டர் எடுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணும்போது நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். ஏகப்பட்ட கண்ட்ரீஸ்லேருந்து ஒவ்வொருத்தரும் உங்ககிட்ட ரேட்ஸ் கேட்பாங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும், அந்த கண்ட்ரியோடைய டெஸ்டினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரேட்ஸ் திரும்ப திரும்ப கால்குலேட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த கால்குலேஷன் எப்படி பண்ண முடியும்? ஷிப்பிங் ஏஜென்ட்டு ஒரு 4-5 வாட்டிக்கு மேலே தரமாட்டாங்க. அதுவுமே நீங்கள் ரேட்ஸ் வாங்கணும் அப்படின்னா யூஸ்வலாகவே 1 or 2 days டிலே ஆகும். ஒரு 2 நாள் இல்லாட்டினா மேக்ஸிமம் ஒரு 24 ஹவர்ஸாவது கட்டாயமாக ஆகும் அவங்க ரேட்ஸ் லைனர்கிட்ட வாங்கி கொடுக்கறதுக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் தெரியுமா? எஃப்ஓபி ஷிப்மெண்ட் மட்டும் நாங்கள் பண்ணுறோம், நாங்கள் என்ன பண்ணல அப்படின்னா சிஏஎஃப்லாம் பண்ணுறது கிடையாது, எஃப்ஓபி ஷிப்மெண்ட்டு தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் உங்கள் பையர்கிட்ட சொல்லலாம். அதாவது நீங்களே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்கள் கண்ட்ரியில் உள்ள ஷிப்பிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் பிக் பண்ணி எடுத்துக்கோங்க. நாங்கள் எஃப்ஓபி டேர்ம்ஸில் மட்டும்தான் நாங்கள் ப்ரைஸும் கொடுப்போம், எஃப்ஓபியில் மட்டும்தான் ஷிப்மெண்ட்டும் பண்ணுவோம், ஷிப்மெண்ட் டேர்மே எஃப்ஓபி தான் அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ரிக்டாக நீங்கள் சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது எஃப்ஓபி ப்ரைஸ் மட்டும் கொடுத்து எஃப்ஓபி ஷிப்மெண்ட்டை மட்டும் நம்ம பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த எஃப்ஓபி ப்ரைஸ்ன்றது என்னது ஃபஸ்ட்டு? அது எஃப்ஓபி ப்ரைஸ் அப்படின்றது ப்ராடக்ட் வேர்ஹவுஸில் இருந்து லோக்கலில் டிரான்ஸ்போர்ட் ஆகி அண்ட் தென் கண்டெய்னர், அந்த குட்ஸ் வந்து எங்கே வருது அப்படின்னா நம்மளுடைய கஸ்டம்ஸுக்கு ரீச் ஆகி கஸ்டம்ஸ் அதை இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணதுக்கப்புறமா கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்லாம் நடக்குது. நடந்ததுக்கப்புறமா குட்ஸை அந்த ஷிப்லேயோ இல்லைன்னா ஏர்லேயோ ஏற்றி வைக்கிறாங்க. அது வரைக்கும் ஆகக்கூடிய செலவுகள் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கால்குலேட் பண்ண போகிறோம். இதுதான் எஃப்ஓபி ப்ரைஸ் அப்படின்றது. இங்கே என்னென்னா நம்ம ஷிப்பிங் காஸ்ட்டு ரொம்ப வேரி ஆகாது. ஷிப்பிங் காஸ்ட் கிடையாது, அந்த கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் சார்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப வேரி ஆகாது. நீங்கள் ஸ்டாண்டர்டாக நீங்கள் யார்கிட்ட கேட்டுக்கலாம்னா உங்களுடைய ஷிப்பிங் ஏஜென்ட்டே நீங்கள் கேட்டுக்கலாம். அவங்க குயிக்காகவே சொல்லிடுவாங்க கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் சார்ஜஸ் என்ன அப்படின்னு. அப்போது நீங்கள் அதை மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டு எஃப்ஓபி ப்ரைஸ் இது தான், நாங்கள் எஃப்ஓபி ப்ரைஸ் உங்களுக்கு கொடுத்துட்டோம், நீங்கள் எஃப்ஓபி தான் எங்களுடைய ஷிப்மெண்ட் டேர்மும் எஃப்ஓபி தான், நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா குட்ஸை நீங்களே பிக் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லணும். அது கொரியர் மூலமானாலும் பண்ண முடியும். உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், இப்போது டிஹெச்எல், யூபிஎஸ், ஃபெடெக்ஸ் இதெல்லாம் ஒரு பையருங்கிறவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம்.
அப்போ அவங்களுடைய அக்கௌண்ட் மூலமாகவே அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஹெச்எல் கொரியரை கான்டாக்ட் பண்ணி அவங்க குட்ஸ் என்ன பண்ணிக்கலாம்னா உங்கள்கிட்ட இருந்து பிக் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். உங்களுடைய ரோல் என்ன அப்படின்னா குட்ஸை ரெடி பண்ணி இந்தியாவில் வச்சுருக்கணும், எஃப்ஓபி ஷிப்மெண்ட்டு. அப்போது இந்த ஒரு தொடர்ந்து ரேட்ஸை ஷிப்பிங் ஏஜென்ட்டை கேட்டுக்கிட்டே இருக்கிறதும் ஒரு கஷ்டமான விஷயம். அப்புறம் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ரேட்ஸை வாங்கி 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 கால்குலேட் பண்ணுறதும் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் கால்குலேஷன் பார்ட்டில். அப்போ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் மேக்ஸிமம் எஃப்ஓபி ஷிப்மெண்ட்டு நாங்கள் பண்ணுறோம், எஃப்ஓபி ஷிப்மெண்ட்டும் பண்ணுறோம், நீங்களே குட்ஸை பிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் இப்போது சைடில் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, நான் ரியலாக ஏற்றுமதி செஞ்சதுக்கான ஒரு ஷிப்பிங் பில் அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏற்றுமதி தொழில் சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன ஒரு ரியலான ஒரு தகுதி வேணும் அப்படின்னா, நம்ம முதல்ல ஒரு ஷிப்மெண்ட் பண்ணியிருக்கணும். பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்தவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க முடியும். அதுக்காக தான் நான் ரியலாக ஏற்றுமதி பண்ண அந்த ஒரு ஷிப்பிங் பில்லை நான் உங்களுக்கு இதில் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதை நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, நம்ம சேனல் மூலமாக நீங்கள் ஏற்றுமதி தொழில் கற்றுக்கிறதுக்காக நிறைய மெம்பர் ஒன்லி வீடியோஸை பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த மெம்பர் ஒன்லி வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு மெம்பராக நீங்கள் ஜாயின் பண்ணணும். கீழே அந்த ஜாயின் பட்டன் இருக்குது, அந்த ஜாயின் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த வீடியோஸ் மூலமாக நீங்கள் ஏற்றுமதி தொழில் எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் சுலபமாக கற்றுக்க முடியும்.